பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருவரும் சரிக்கு சமமாக நடித்து வந்த காலகட்டங்களில் தயாரிப்பாளர்களும் சரி, சில இயக்குநர்களும் சரி, அப்போதைய சில நடிகர்களும் கூட இவர்கள் எம்ஜிஆர் தரப்பு ஆட்கள், இவர்கள் சிவாஜி தரப்பு ஆட்கள் என்று பிரித்து சொல்லும் அளவிற்கு ஒரே ஹீரோவுடனேயே தொடர்ந்து இணைந்து பயணித்து வந்தனர். உதாரணத்திற்கு நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி நடிகர் திலகம் சிவாஜியை வைத்து 15 படங்களுக்கு மேல் தயாரித்துள்ளார். ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரு படம் கூட தயாரித்ததில்லை. அவ்வளவு ஏன், எம்ஜிஆருடன் சேர்ந்து 1-2 படங்களில் மட்டுமே அவர் நடித்துள்ளார். அதே போல எம்ஜிஆரின் ஆத்மார்த்த நண்பரான சாண்டோ சின்னப்பதேவர் எம்ஜிஆரை வைத்தே 17 படங்களை தயாரித்தார். அப்படி எம்ஜிஆர் கிடைக்காத சமயத்தில் கூட சிவகுமார் போன்ற வெவ்வேறு நடிகர்களை வைத்து படம் தயாரித்தாரே தவிர சிவாஜி கணேசனை வைத்து படம் தயாரிக்கவில்லை. ஆனால் அப்படி சிவாஜி கணேசன் படங்களை மட்டுமே இயக்கி வந்த ஒரு சில இயக்குநர்களே குறிப்பிட்ட காலகட்டங்களில் சில சூழல்களால் எம்ஜிஆரை நோக்கி தாங்களாகவே தேடி வர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அல்லது சில நேரங்களில் அவர்கள் திறமையை பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரே அவர்களை அழைத்து தன்னுடைய படத்தை இயக்கும் வாய்ப்பை கொடுத்த நிகழ்வுகளும் நடந்தது உண்டு. அதே சமயம் சிவாஜி நடித்த பல சூப்பர் ஹிட் படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் ஒருவர், அவரே அந்த படங்களின் தயாரிப்பாளராகவும் இருந்தார். அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டன, இப்போதும் பேசப்படுகின்றன. ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வசூலை கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலான படங்கள் நஷ்டத்தை சந்தித்தன. ஒரு காலகட்டம் வரை தனக்கு ஹிட் படங்களாக கொடுத்த அந்த இயக்குனரின் அடுத்த சில படங்களில் சம்பளத்தை பெரிதுபடுத்தாமல் தொடர்ந்து சிவாஜி நடித்து கொடுத்தார். என்றாலும் படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைந்ததால் அந்த இயக்குனர் ஒரு தயாரிப்பாளராக சிவாஜிக்கு தர வேண்டிய சம்பள பாக்கி ரொம்ப அதிகம் ஆகிவிட்டது. அந்த சம்பள பாக்கிக்காக எம்ஜிஆர் படத்தை இயக்கும் வாய்ப்பை தானாக ஒரு இயக்குனர் தேடி வந்தார் என்றால் நம்ப முடிகிறதா? அப்படி வந்தவருக்கு எம்ஜிஆர் நல்ல வாய்ப்பை கொடுத்ததும், அப்படி கிடைத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறுதியாக காலத்தால் அழியாத சூப்பர் ஹிட் படத்தையும் கொடுத்தார். அந்த இயக்குனர் யார்? அந்த இயக்குனர் எம்ஜிஆரை தேடி படம் எடுக்க வருவதற்கு சிவாஜிக்கான வெறும் சம்பள பாக்கி மட்டும்தான் காரணமா? இதன் பின்னணியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்று தெரிந்து கொண்டால் அது சினிமாவை விட இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த இயக்குனர் வேறு யாரும் அல்ல, அவர்தான் இயக்குனர் PR பந்துலு. பழுத்த காங்கிரஸ்காரரான பந்துலு தீவிரமான தேசியவாதி. கதராடை மட்டுமே அணிந்து வலம் வந்த ஒரு நபர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன் என சரித்திர மற்றும் வரலாற்று படங்களை திறமையாக இயக்கி சிவாஜி கணேசன் புகழை உலகெங்கிலும் கொண்டு சென்ற பெருமைக்குரியவர்களில் முக்கியமான ஒரு இயக்குனர். அதே சமயம் சிவாஜியை வைத்து பலே பாண்டியா, முரடன் முத்து என்கிற சமூக படங்களையும் அவர் தயாரித்து இயக்கியுள்ளார். ஆனால் இவர்கள் கூட்டணியில் உருவான படங்கள் மக்களிடம் நல்ல பெயரை பெற்றாலும் கூட வர்த்தக ரீதியான வசூலை தர முடியாமல் பந்துலுவை ஒரு கட்டத்தில் நஷ்டத்தில் தள்ளியது. அதனால் சிவாஜிக்கு நிறையவே சம்பளம் பாக்கி வைத்து விட்டாராம் பந்துலு. ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போதும் பழைய சம்பள பாக்கியை புதிய படத்தின் வெற்றியை வைத்து சரிகட்டிவிட நினைத்தவருக்கு தொடர்ந்து ஏமாற்றமே மிஞ்சியது. பெருத்த நஷ்டம் பந்துலுவை மீளவே முடியாதபடி கடன்காரனாக்கியது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பணம் கேட்டு நெருக்கடி கொடுத்தாராம் சிவாஜி. அதாவது சிவாஜியின் கணக்கு வழக்குகளை கவனித்து வந்த அவரது சகோதரரான சண்முகம் முரடன் முத்து படத்தின் போது இந்த பிரச்சனையை பெரிய அளவில் பிடித்தது. இதனால் பதில் வழக்கு போட்டு அவரை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தவும் சிவாஜி ஆயத்தமானார் என்று அப்போது ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரவும் சிவாஜியிடம் பட்ட கடனை அடைக்கவும் வேண்டி ஒரு புதிய படத்தை துவங்க நினைத்தார் PR பந்துலு. எப்போதோ தான் படித்த ஒரு ஆங்கில நாவலின் கதை அவரது நினைவுக்கு வந்தது. அதாவது கடல் பகுதியை பின்புலமாக வைத்து புனையப்பட்டிருந்த அந்த நாவல் கடல் பகுதியில் அடிக்கடி நடைபெறும் கப்பல் கொள்ளையை காட்டியது. அந்த கதையில் வெற்றியின் அடையாளங்கள் இருப்பதை உணர்ந்த பந்துலு அந்த ஆங்கில நாவலை அடித்தளமாக வைத்துக்கொண்டு தமிழ் கலாச்சாரத்துக்கு தகுந்தபடி கதையில் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலைகளை செய்து அழகான திரைக்கதையுடன் கப்பல் கொள்ளையர்கள் என்கிற தலைப்பையும் வைத்து அந்த படத்தை இயக்க தயாரானார். அந்த கதைக்கு நடிகர் ஜெய்சங்கர் பொருத்தமான ஹீரோவாக இருப்பார் என்று நம்பிய பந்துலு அவரிடம் கால்ஷீட் கேட்க போயிருக்கிறார். கதையை கேட்ட ஜெய்சங்கர், இதில் நான் நடிப்பது சரியாக வராது, லட்சியமும் போர்க்குணமும் நிறைந்த இந்த கதைக்கு அண்ணன் எம்ஜிஆர் தான் பொருத்தமானவர் என்று சொன்னாராம். அப்போது எம்ஜிஆர் புகழின் உச்சக்கட்டத்தில் இருந்தார். அவர் படங்கள் எல்லாமே வசூலில் பெரிய புரட்சி செய்து எம்ஜிஆரை வசூல் சக்கரவர்த்தியாக மாற்றி இருந்தது. எம்ஜிஆர் மட்டும் கால்ஷீட் கொடுத்தால் தனது கஷ்டகாலம் எல்லாம் விலகிவிடுமே என்கிற ஏக்கம் பந்துலுவுக்கு நிறைய இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் போய் அவர் முன் நிற்பது சரியாக இருக்குமா என்கிற தன்மானம் பந்துலுவை தடுத்தது.
ஆனால் எப்படியோ இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு எட்டியது. உடனே பந்துலுவை அழைத்து வரும்படி ஆள் அனுப்பினார் எம்ஜிஆர். மிகப்பெரிய தயாரிப்பாளர், இயக்குனரான பந்துலு இப்படி சிரமத்தின் பிடியில் சிக்கி தவிப்பதை தாங்க முடியாத எம்ஜிஆர் தானே முன்வந்து துவண்டு கிடக்கும் அவருக்கு தோள் கொடுக்க நினைத்தார். அப்படி ஆரம்பிக்க படம்தான் 1000ல் ஒருவன். ஏற்கனவே தான் தயாரித்து பக்காவாக வைத்திருந்த கதையில் தற்போது எம்ஜிஆர் நுழைகிறார் என்றதும் அவரது இமேஜுக்கு தகுந்த மாதிரி இன்னும் சில ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை செய்து கப்பல் கொள்ளையர்கள் என்கிற டைட்டிலை மாற்றி 1000ல் ஒருவன் என டைட்டில் வைக்கப்பட்டது. இப்போதும் எப்போதும் 1000ல் ஒருவன் என்றால் அது நிஜத்தில் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று சொல்லும் அளவிற்கு அந்த படம் அவருக்கு பெயர் வாங்கி கொடுத்தது. என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் உண்டு, ஆனால் என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என எம்ஜிஆர் நாடோடி மன்னன் படத்தில் ஒரு வசனம் பேசியிருப்பார். அப்படி தன்னை நம்பி வந்த PR பந்துலுவுக்கு மீண்டும் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தி அவரது திரையுலக வாழ்க்கையை மீட்டு கொடுத்தது எம்ஜிஆரின் 1000ல் ஒருவன் திரைப்படம். இந்த படத்தில் வந்த லாபத்தை வைத்து பழைய கடன்களை எல்லாம் செட்டில் செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டார் பந்துலு. இந்த படத்தில் ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை திரைப்படம் தான் தமிழ் திரையுலகுக்கு ஜெயலலிதாவை அறிமுகமாக தந்தது. ஆனால் முதலாக ஜெயலலிதாவுக்கு கதாநாயகி கிரீடம் சூட்டி கேமரா முன் நிற்க வைத்தது என்றால் அது இயக்குனர் PR பந்துலு தான். அவர் இயக்கத்தில் சிவாஜி நடிப்பில் வெளியான கர்ணன் படத்தில் வெற்றி விழாவுக்கு வந்த ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா தன் மகள் ஜெயலலிதாவையும் அந்த விழாவிற்கு புடவை கட்டி அலங்கார பதுமையாக அழைத்து வந்திருந்தார். அதை பார்த்ததுமே ஜெயலலிதாவின் இளமையும் துடுக்குத்தனமும் பந்துலுவை கவர்ந்தது. அந்த விழா மேடையிலேயே அவர் புதிதாக எடுக்க போகும் ஒரு கன்னட படத்திற்கு ஜெயலலிதாவை கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்துவிட்டார். அந்த கன்னட படத்தின் ரஷ் காப்பியை பார்த்துதான் இயக்குனர் ஸ்ரீதர் தனது வெண்ணிற ஆடையில் ஜெயலலிதாவை நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். அந்த வகையில் பார்க்கும்போது ஜெயலலிதா இயக்குனர் பந்துலுவின் கண்டுபிடிப்பு என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். அதே சமயம் 1000ல் ஒருவன் பட வேலைகள் துரிதமாக நடைபெற்று ஷூட்டிங் கிளம்ப தயாராக இருந்த சமயத்தில் கதாநாயகியை பற்றிய பேச்சு வந்தது. அப்போது எம்ஜிஆரின் ஆஸ்தான நாயகியான சரோஜா தேவி இருந்தார். அதனால் இதிலும் சரோஜா தேவிக்கு கதாநாயகி வாய்ப்பு கொடுக்கலாம் என்பது எம்ஜிஆர் எண்ணம். ஆனால் என்னவோ பந்துலுவுக்கும் சரோஜா தேவிக்கும் அவ்வளவு சுமூகமான நட்பு இல்லை. சொல்ல போனால் பந்துலுவுக்கு சரோஜா தேவியை பெரிதாக பிடிக்காது. அதனால் தன்னால் உருவாக்கப்பட்ட ஜெயலலிதாவை எம்ஜிஆரிடம் சிபாரிசு செய்தார் பந்துலு. புதுமுகமாக நடிப்பில் சொதப்பி வைத்தால் திட்டமிட்டபடி படத்தை கொண்டு வர முடியாதே என முதலில் சிபாரிசை நிராகரித்தார் எம்ஜிஆர். அந்த பொண்ணுக்கு நல்ல நடிப்பு வருது, கன்னட படத்தின் மூலமாக நான் தான் சினிமாவில் களமிறக்கி விட்டேன், அந்த நடிப்பை ஸ்ரீதர் பாராட்டி தன் படத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என பந்துலு விடாப்பிடியாக நின்றதும் ஜெயலலிதா நடித்த கன்னட படத்தின் ரஷ் காட்சிகளை எம்ஜிஆர் பார்த்தார். உடனே அவருக்கு திருப்தி ஏற்படவே ஜெயலலிதாவை கதாநாயகியாக்க கிரீன் சிக்னல் காட்டினார். ஆனால் அப்போதுதான் சினிமாவில் நுழைந்த ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆரின் செல்வாக்கு, மகிமை பற்றி சரியாக புரியவில்லை. அதனால் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்ற போது அவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டபடி தான் கொண்டு வந்த ஆங்கில புத்தகங்களை படித்து கொண்டிருப்பாராம். மற்ற இயக்குநர்கள், சீனியர் நடிகர்கள் வந்தாலும் சரி, எம்ஜிஆரே வந்தபோதும் சரி, கண்டுகொள்ளாமல் அப்படியே அமர்ந்திருந்தால் இது படக்குழுவினரையே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. எம்ஜிஆருக்கும் கூட சங்கடத்தை உண்டாக்கியது. இதனை கண்டு அதிர்ந்து போன PR பந்துலு இதனை ஆரம்பத்திலேயே சரி செய்து விட வேண்டும் என்று நினைத்து ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவிடம் சென்று ஜெயலலிதாவை கொஞ்சம் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு வர, அதனால் தாய்க்கும் மகளுக்கும் கூட வீட்டில் மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டதாம். தான் படத்திலேயே நடிக்கவில்லை என்று ஜெயலலிதா சொல்லும் அளவிற்கு நிலைமை சென்றது. அதற்கேற்றபடி மறுநாள் எம்ஜிஆர், நம்பியார், நாகேஷ் போன்ற பெரிய நட்சத்திரங்கள் எல்லோரும் படப்பிடிப்பு தளத்தில் காத்து கிடக்க ஜெயலலிதா ஷூட்டிங்கிற்கு நீண்ட நேரமாக வரவே இல்லை. பிறகு ஜெயலலிதாவின் வீட்டுக்கே சென்று அவரை சமாதானம் செய்து செட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் பந்துலு. ஆனாலும் காலப்போக்கில் எம்ஜிஆர் உள்ளிட்ட மற்ற சீனியர் நடிகர்களின் பெருமைக்கு மதிப்பு கொடுத்து தனது போக்கினை மாற்றிக்கொண்டார் ஜெயலலிதா. இந்த படத்தில் எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் கம்பீரத்திற்கு பொருத்தமான கதாநாயகனாக இருந்தார். லட்சியம், வீரம், காதல், சாகசம் என்று எல்லா கோணங்களிலும் எழுச்சி நாயகனாக தன் அடையாளங்களை பதிவு செய்திருந்தார் எம்ஜிஆர். அவரது ரசிகர்கள் ரொம்பவும் திருப்தி செய்த படங்களின் பட்டியலில் இதுவும் சேர்ந்தது. குறிப்பாக தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் தமிழ் திரைப்படம் முதலாக ஒளிபரப்பான சமயத்தில் முதல் படமாக ஒளிபரப்பானது 1000ல் ஒருவன் திரைப்படம்தான். இந்த படத்தில் இசை, பாடல்கள் இரண்டுமே படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தன. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், ஓடும் மேகங்களை போன்ற பாடல்கள் எம்ஜிஆரின் தத்துவ பாடல்களாக மாறின.
அதே போல ஏன் என்கிற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. ஆடாமல் ஆடுகிறேன், உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன் ஆகிய பாடல்களும் இன்றும் தேன் கிண்ணமாக இனிக்கின்றன. கண்ணதாசன், வாலி கூட்டணி அமைத்து உருவாக்கிய இந்த பாடல்களுக்கு விஸ்வநாதன், ராமமூர்த்தி இருவரும் இசை அலங்காரம் செய்தனர். அந்த வகையில் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியால் இயக்குனர் PR பந்துலு கடன்களை அடைத்து நிம்மதி பெற்றார் என்றே சொல்லலாம்.